Hi students, it's Faisal. Have a good day. இப்போ TN 11th Mathematicsல example 1.3 சரி எடுத்துக்காட்டு 1.3 பார்க்க போறோம். கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா prove that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. இதை வந்து ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க? A யூனியன் B dash யூனியன் C இந்த செட்டுக்கும் intersect with A intersection B dash intersection C dash இந்த செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கிடைக்கக்கூடிய இந்த ரிசல்ட் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ரிசல்ட் சரிங்களா, அதுக்கு தனி பிராக்கெட் மொத்தத்துக்கும் சேர்த்து தனி பிராக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ இது மொத்த ரிசல்ட்டையும் ஏ யூனியன் பி யூனியன் சி டாஸ் அப்படிங்கிற இந்த ரிசல்ட் பி டாஸ் இன்டர்செக்ஷன் சி டாஸ் இந்த ரெண்டுக்கும் இந்த செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்து கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் கூட இந்த முதல்ல இருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு யூனியன் எடுக்க சொல்லியிருக்காங்க, சேர்ப்பு எடுக்க சொல்லியிருக்காங்க. எடுத்தீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து பி டாஸ் இன்டர்செக்ஷன் சி டாஸ் தான் இருக்கும் சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க நம்மள. ஓகே ஃபைன். இதுக்கு நம்ம அடிப்படை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நான் ஏ பி அப்படின்னு ஒரு ரெண்டு செட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா இதில் கூட இந்த ஏ அல்லது பி ஏதாச்சும் ஒரு செட் எடுக்கலாம். இப்போ ஏ அப்படிங்கிற செட் ஆனது ஏ இன்டர்செக்ஷன் பியை விட பெரிய செட்டா இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பியோட பெருசு அப்படின்னா இப்போ ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறப்ப கண்டிப்பா ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இன்டர்செக்ஷன்ல வரணும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் கம்மியான ஏல இருக்க ஏக்கும் பிக்கும் எதெல்லாம் பொதுவா இருக்கோ அது மட்டும்தான் இங்க வரும். ஏலையும் பிலையும் எதெல்லாம் பொதுவா இருக்கோ அது மட்டும்தான் இங்க வரும். அப்போ சப்போஸ் எலமெண்ட் வந்து ஏல இருந்து பில இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த எலமெண்ட் தான் இதுல வராது. அப்போ கண்டிப்பா அந்த எலமெண்ட் போக ரிமைனிங் இருக்கிறதா இங்க வரும். அப்போ இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது ஏயை விட சின்ன செட்டா இருக்கும் சரிங்களா. சிமிலர் தட் ஏ யூனியன் பியை விட ஏ சின்ன செட். ஏ யூனியன் பி சூப்பர் செட் ஆஃப் ஏ. ஏயை விட ஏ யூனியன் பி வந்து பெரிய செட். ஏ யூனியன் பினா ஏல உள்ள எல்லா எலமெண்ட்டும் இருக்கும், அது கூட அடிஷனலா பில உள்ள எல்லா எலமெண்ட்டும் சேர்ந்துக்கணும். ஏல உள்ள எல்லா எலமெண்ட் இருக்கும், அது போக பில இருக்கிற எலமெண்ட்ல எதெல்லாம் ஏல இல்லையோ அதுவும் சேர்ந்துக்கணும் இதோட சரிங்களா. மொத்தம் ஏபியில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் மொத்தமா சேர்த்து இருக்கும். அப்ப ஏயை விட இங்க எண்கள் அதிகமா இருக்கும், எலமெண்ட் வந்து இங்க அதிகமா இருக்கும். இந்த ரிலேஷனை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதேதான் பிங்கிற செட்டுக்கும். பி எடுத்தீங்க அப்படின்னாலும் ஏ யூனியன் பி இங்க வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் கண்டெய்ன்ட் இன் பி தட்ஸ் கண்டெய்ன்ட் இன் ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லிக்க முடியும். ஓகேங்களா, இந்த ரிசல்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். இதை வச்சுக்கிட்டு நம்ம இங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் இதுல என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த லெஃப்ட்ல இருக்கு இல்லையா, இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி டாஸ் இன்டர்செக்ஷன் சி டாஸ் இந்த கேஸை நான் கன்சிடர் பண்றேன். ஓகே, இந்த இருக்கு பாருங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி டாஸ் இன்டர்செக்ஷன் சி டாஸ். ஓகே, இதை முதல்ல எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா இதை ரெண்டாவது இதை எடுப்பேன் நான். ஓகே, ரெண்டையும் எடுத்து அப்புறம் இன்டர்செக்ஷன் பண்ண போறேன். ஓகே ஃபைன். ஸோ முதல்ல இதை எடுக்கிற என்ன சார் அப்படின்னா ஏங்கிற செட்டை நடுவில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஏ அப்படிங்கிற செட்டு நடுவில் இருந்துச்சுன்னா இது பூராமே ஏ கூட இன்டர்செக்ட் எடுக்கணும். இங்க இருக்குல்ல, இந்த இருக்கிற இந்த ஏ இங்க வச்சிருக்கேன் நான். அப்போ இன்டர்செக்ஷன் பூரா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, வெட்டு பூரா இடது பக்கம் வரும், யூனியன் பூரா வலது பக்கம் வரும், சேர்ப்பு பூரா வலது பக்கம் வரும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த ரெண்டு கேஸ்ல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே இன்டர்செக்ஷன் தானே. அப்போ இதை இடது பக்கம் எழுதலாமா? இஸ் கண்டெய்ன்ட் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி டாஸ் இன்டர்செக்ஷன் சி டாஸ். இது ஃபுல்லாமே ஏ கூட இன்டர்செக்ஷன்ல இருக்குது. அப்போ இது ஏக்கு லெஃப்ட்ல வந்துடும் சரிங்களா. ஏயுடைய சப்செட்டா இருக்கும் இது சரிங்களா, ஏயினுடைய உட்கணமாக இருக்கும். அடுத்து இது பூரா யூனியன் தானே, இந்த யூனியன் பூரா ஏ கூட யூனியன்ல இருக்கு பாருங்க. ஏ இருக்கு, ஏ கூட இந்த ரெண்டு எலமெண்ட் யூனியன்ல இருக்கு. அப்ப இது வலது பக்கம் வந்துடும். ஏ யூனியன் பி டாஸ் யூனியன் சி. இந்த செட்டுக்கு ஏ சப்செட் சரிங்களா. ஏக்கு இது சப்செட், இந்த செட்டுக்கு ஏ சப்செட் சரிங்களா. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஆப்வியஸ்லி இருக்கிறதுலே சின்ன செட் இது, இதை விட இது கொஞ்சம் பெரிய செட், இதை விட இது பெரிய செட். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இங்க இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி டாஸ் இன்டர்செக்ஷன் சி டாஸ் இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஏல இருக்கும், இதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஏல இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆப்வியஸா இதுலயும் இருக்கும் அப்படிதானா. ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இதுல இருக்கும் இல்லையா. சோ அப்ப இதுல உள்ள எல்லா எலமெண்ட்டுமே இதுல இருக்கும், இதுல உள்ள எல்லா எலமெண்ட்டுமே இதுல இருக்கும். அப்ப ஆப்வியஸா இது இதனுடைய சப்செட் இந்த இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இந்த செட் ஆனது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இந்த செட்டினுடைய சப்செட் உட்கணம் அப்படின்னு ஆயிடும் சரிங்களா. இப்போ என்ன பண்ண சொல்லிருக்காங்க, இந்த ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த பெரிய செட்டுக்கும் இந்த சின்ன செட், இருக்கிறதுலே சின்ன செட் இது, இருக்கிறதுலே பெரிய செட் இது, இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படியே வெட்டு எடுக்க சொல்லியிருக்காங்க. வெட்டு எடுத்தா என்ன பாருங்க, ஏ யூனியன் பி டாஸ் யூனியன் சி அப்படிங்கிற இந்த செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் வித் ஏ இன்டர்செக்ஷன் பி டாஸ் இன்டர்செக்ஷன் சி டாஸ் சரிங்களா. இருக்கிறதுலே பெரிய செட்டுக்கும் இருக்கிறதுலே சின்ன செட் அதோட சப்செட், இருக்கிறதுலே சின்ன செட்டு அதோட சப்செட், பெரிய செட்டோட சப்செட் ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா இருக்கிறதுலே சின்ன செட் தான் ஆன்சரா கிடைக்குமா.
அப்ப A இன்டர்செக்ஷன் B dash இன்டர்செக்ஷன் C dash. இப்போ இந்த செட்டோடைய சப்செட் தான் இது. சப்செட்டுக்கும் பெரிய செட்டுக்கும் உட்கணத்திற்கும் கொடுக்கப்பட்ட கணத்திற்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா உட்கணம் தான் ஆன்சரா கிடைக்கும். சரி, நமக்கு தெரியும். இப்போ சப்போஸ் A is contained in B அப்படின்னு சொன்னா A இன்டர்செக்ஷன் B அப்படிங்கிறது A தான். Aக்கும் Bக்கும் பொதுவா இருக்கிற எண்கள் எல்லாமே Aல தான் இருக்கும். A இன்டர்செக்ஷன் Bங்கிறது A தான். A யூனியன் B அப்படிங்கிறது B இங்க. ஏக்கும் B உள்ள எல்லா எலிமெண்ட் சேர்த்து வரும். அப்ப B உள்ள எல்லா B உள்ள எண்கள் தான் Aலயும் இருக்கும் நமக்கு. சரிங்களா? அது போக கொஞ்சம் அடிஷனல் எலிமெண்ட் B ல இருக்கும். அப்ப Aக்கும் Bக்கும் யூனியன் எடுத்தோம்னா B தான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப A இன்டர்செக்ஷன் B dash இன்டர்செக்ஷன் C dash தான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும். இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறப்ப இருக்கிற சின்ன செட் தான் ஆன்சர். அப்ப இந்த கேஸோட ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இந்த இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இந்த ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டுலயுமே C dash இருக்கு இல்லையா? சோ அதனால C dash நடுவுல எடுத்துக்கிறேன். சரிங்களா? C dash நடுவுல எடுத்தீங்கன்னு சொன்னா C dash கூட இது இன்டர்செக்ஷன்ல இருக்கா? அப்ப இன்டர்செக்ஷன்ல இருக்கிறது லெஃப்ட்ல வரும். இது பூரா C dash கூட யூனியன்ல இருக்குது. இது பூரா ரைட்ல வரும். சரிங்களா? சோ அப்போ B dash இன்டர்செக்ஷன் C dash லெஃப்ட்ல வரும். contained in A யூனியன் B யூனியன் C dash ரைட்ல வரும். இது ரைட்ல வரும், இது லெஃப்ட்ல வரும். C dashக்கு இன்டர்செக்ஷன் வந்து இடது பக்கமும் யூனியன் வந்து வலது பக்கமும் வரும். சரியா? இப்போ பாத்தீங்கன்னா B dash இன்டர்செக்ஷன் C dashங்கிறது A யூனியன் B யூனியன் C dashனுடைய சப்செட். இந்த செட் வந்து இதனுடைய சப்செட். அப்ப இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுக்கும் அவன் இன்டர்செக்ஷன் தான் எடுக்க சொல்லிருக்காங்க. இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னு சொன்னா A யூனியன் B யூனியன் C dashக்கும் இன்டர்செக்ஷன் வித் B dash இன்டர்செக்ஷன் C dash இதுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா இருக்கிற சின்ன செட் சப்செட் தான் ஆன்சரா வரும் இல்லையா? A is contained in B னா A intersection B வந்து A தான். இப்போ இது A எடுங்க, இத பூராத்தி B எடுத்தீங்கன்னா A is a subset of B, therefore intersection is equal to A. சரிங்களா? B னா என்ன வரும்? B dash intersection C dash. இருக்கிற சின்ன செட் தான் இங்க வரும். B dash intersection C dash. சரிங்களா? ரைட், ரெண்டாவது செக்மென்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்க ஒரு B dash intersection C dash இருக்கு, இங்க ஒரு B dash intersection C dash இருக்கு. அப்படிதான் இங்கேயும் ஒரு B dash intersection C dash இருக்கு, இங்கேயும் ஒரு B dash intersection C dash இருக்கு. சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த B இங்க என்ன ஆகுது? இந்த B dash intersection C dash கூட இன்னொரு A இன்டர்செக்ஷன் ஆகுது. அப்போ B dash intersection C dashக்கும் Aக்கும் பொதுவா இருக்கிற எலிமெண்ட் மட்டும் தான் இங்க வரும். இந்த செட்டுக்கும் இதுக்கும் பொதுவா இருக்கிற B dash intersection C dash ஓட எல்லா எலிமெண்ட்டும் வரணும் அவசியம் கிடையாது. A ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் வரணும் அவசியம் கிடையாது. இந்த ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிற எண்கள் மட்டும் தான் இங்க வரும். ஏக்கும் B dash intersection C dash பொதுவா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இது வந்து B dash intersection C dash விட சின்ன செட் ஆயிருமா? இந்த டேர்ம் ஆனது B dash intersection C dash விட சின்ன செட். சரிங்களா? மேலும் here போட்டுக்கிறேன். மேலும் A intersection B dash intersection C dash ஆனது B dash intersection C dash உடைய சப்செட். சரிங்களா? ஏன் புரியுதா? இங்க மொத்த B dash intersection C dash இருக்கும், இங்க மொத்த B dash intersection C dash இருக்கும். பட் இங்க என்ன இருக்கும்? நமக்கு B dash intersection C dashக்கும் Aக்கும் பொதுவா இருக்கிற எண்கள் மட்டும் தான் இங்க இருக்கும். அப்ப இதுல விட கம்மியான எண்கள் தான் இங்க இருக்கும். அப்ப இது வந்து ஆப்வியஸ் இது கூட இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்ப நேரா கொண்டு போய் என்ன பண்ண சொல்லிருக்காங்க? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கோங்க, இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஈக்குவேஷன் 1 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஈக்குவேஷன் 2 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் யூனியன் எடுக்க சொல்லிருக்காங்க. அப்படிதானா? ஈக்குவேஷன் 1 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஈக்குவேஷன் 2 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா பாருங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுறேன். A யூனியன் B dash யூனியன் C intersect with A intersection B dash intersection C dash. இந்த செட்டுக்கும், அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் இந்த செகண்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, சரிங்களா? யூனியன் A யூனியன் B யூனியன் C dash intersection B dash intersection C dash. சரிங்களா? இந்த ரெண்டுக்கும் என்ன எடுக்க சொல்றாங்க? அவங்க யூனியன் எடுக்க சொல்லியிருக்காங்க நடுவுல. சோ அப்ப ரெண்டுக்கு யூனியன் எடுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நான் யூனியன் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா யூனியன் எடுத்தேன், இந்த செட்டுக்கு யூனியன் எடுத்தோம்னா இப்போ இதோட வேல்யூ வந்து என்னது? இந்த இருக்கு இல்லையா? A இன்டர்செக்ஷன் B dash இன்டர்செக்ஷன் C dash. இந்த பிராக்கெட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதுக்கு ஈக்குவல் வந்து என்னது? A இன்டர்செக்ஷன் B dash இன்டர்செக்ஷன் C dash. எழுதிக்கலாமா? A இன்டர்செக்ஷன் B dash இன்டர்செக்ஷன் C dash.
அடுத்து இந்த யூனியன் போட்டுட்டு இது செகண்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ப அதுக்கு ஈக்குவலா ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு b dash intersection c dash அப்ப இந்த டேர்முக்கு பதிலா b dash intersection c dash னு போட்டுக்கலாம் ஓகே ரைட் இப்போ பாருங்க நமக்கு தெரியும் a intersection b dash intersection c dash ஆனது இந்த செட் இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க தேர்ட் இது வந்து இங்க from 1 and 2 னு போட்டுக்கலாம் from 1 and 2 இதுல இருக்குனா 1 and 2 ஈக்குவேஷன் இது 1 மற்றும் 2 சமன்பாடுகள் இருந்து சொல்லிக்கலாம் ஓகே ரைட் இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இந்த இருக்குலையா இந்த செட் இங்க இருக்கு இந்த செட் இந்த இருக்கு அதாவது இந்த செட் ஆனது இதோடைய சப்செட் இந்த செட் இருக்குலையா இது இதோடைய சப்செட் உட்கணம் இந்த செட்டினுடைய உட்கணம் தான் இது அப்போ ஒரு கணத்திற்கும் உட்கணத்திற்கும் யூனியன் எடுத்தோம்னா கணம் தான் ஆன்சரா கிடைக்கும் எழுதலையா a யூனியன் b யோட வேல்யூ b தான் சொல்ல புரியுதுங்களா தெளிவுக்கு இல்லையா a யூனியன் b யோட வேல்யூ வந்து b தான் a வந்து b னுடைய உட்கணமா இருந்துச்சுன்னா a க்கும் b க்கும் யூனியன் எடுத்தோம்னா b தான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும் சரிங்களா சோ அப்போ இது இதோட உட்கணம் அப்ப ரெண்டுக்கு யூனியன் எடுத்தா b dash intersection c dash தான் ஆன்சர் சரிங்களா அப்ப left hand side equal to right hand side therefore LHS equal to RHS hence proved சொல்லி ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம் ஓகே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க என்னோட அடுத்த வீடியோல அதை கிளியர் பண்றேன் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்